மருந்தெல்லாம் டைமுக்கு சாப்பிடணும். 2 குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்குறது சாதாரண விஷயம் இல்லை என்ன? சரிக்கா. அக்கா, என்ன அதுக்குள்ள சைலண்ட் ஆயிட்ட? ஒரு நிமிஷம் இரு லீலா, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ லீலா. சொல்லுக்கா. நான் உனக்கு ஃபோன் பண்ணது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு. ரவி அங்க வந்தாராமே? ஆமாக்கா, வந்தாரு. நல்லபடியா பேசினாரா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா என்ன லீலா? அக்கா, அப்பாவும் நினைச்சதான் பாவமா இருக்கு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயம் சொன்ன உடனே அப்படியே சின்ன புள்ள மாதிரி சந்தோஷப்பட்டார் தெரியுமா? அப்படியா? ஆமாக்கா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன லீலா? அவர் வந்ததுக்கே அப்பா இவ்வளவு பூரிச்சு போனார்னா எனக்கு எனக்கு ஒண்ணு தோணுதுக்கா. என்னம்மா? என் புருஷன் என்னையும் குழந்தைங்களையும் உதாசனப்படுத்தினாலும் அப்பாவோட சந்தோஷத்துக்காகவாவது நான் என் புகுந்த வீட்டுக்கு போலான்னு இருக்கேன்க்கா. ஆமா லீலா, அப்பா பாவம். நமக்கு அவரோட சந்தோஷம்தான் முக்கியம். அதை நினைச்சாவது நம்ம புகுந்த வீட்டு கஷ்டங்களை எல்லாம் பெருசுப்படுத்தாம நம்ம அனுசரிச்சு போறதுதான் நல்லது. ஆமாக்கா, அப்பா நமக்காக நிறைய செஞ்சிருக்காரு. நம்மளால அவருக்கு என்ன செய்ய முடிஞ்சது? ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களும் நிம்மதியும் கொடுத்தா போதும். நம்மளோட மன வருத்தங்களை நமக்குள்ளே போட்டு மறைச்சிக்கலாம். சரிக்கா, வேற ஒண்ணும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்ல லீலா. தேவைப்பட்டா நான் ஃபோன் பண்றேன். சரிக்கா. சரி, வச்சுட்டுமா? உடம்ப பாத்துக்கோ. சரிக்கா. என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சார், ஒன்று சொல்லட்டுமா? என்ன? நீ உன் தங்கச்சி கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற. அது ஏன் எங்க அம்மா காதுல விழக்கூடாதுன்னு நினைக்கிற? அப்படி என்ன பெரிய ராணுவ ரகசியமா? இல்லங்க சரோ, அது கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு. இன்னும் உன் மனசுல உங்க வீடு எங்க வீடுங்கிற எண்ணம் மாறல. பிரிச்சுதான் பாக்குற. மாத்திக்க சரோ. சீடா செல்லம். என்னங்க, இன்னைக்குதான் உங்க புள்ள தெளிவா இருக்கா. அங்க ஒரே வீல் வீல் அழுக. ஏன், என்னாச்சு? அங்க கொடுக்காத நாட்டு மருந்து இல்ல, பாக்காத வைத்தியர் இல்ல. என்ன அப்பா ஞாபகம்? அதான் உங்களை பார்த்த உடனே ஒரே சிரிப்பு. சரி ஆயிடுச்சு, அப்படியே விட்டுறாத. தண்ணி எல்லாம் நல்லா காய வச்சு கொடு. என்ன? சரி சரி, நான் கிளம்பட்டுமா? செல்வி, போயிட்டு வரட்டுமா? அப்பா போயிட்டு வரட்டுமா? வாசல்ல காய்கறி வந்தா நான் முட்டைகோஸ் வாங்கி சமைச்சிடவா? சமைச்சு வை. ஆனா நான் மத்தியானம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நிறைய வேலை கிடக்கு. நீங்க வரல என்ன, நான் வந்து கொடுத்துட்டு வரேன். அப்பா கிளம்புறாங்க, டாடா சொல்லு. செல்விமா, போயிட்டு வரட்டுமா? டாடா டாடா டாடாமா. அப்பா கூட வரலையா? இன்னும் நாளைக்கு வரலாம். மாமா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த சிவசாமி பையன் ரமேஷ் இருக்கான்ல? ஆமா, இப்ப அவனுக்கு என்ன? ஓனர் அம்மா சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. நாம இங்க இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இருந்தவன் நம்ம ஊருக்கு போனதும் தலையே காட்டலையா? மறுபடியும் நாம திரும்பி வந்தோட வந்திருக்கானா? என்ன விஷயமா? இதெல்லாம் யதார்த்தமா நடந்திருக்கும். அது எப்படிங்க யதார்த்தமா எடுக்க சொல்றீங்க? நாம இருக்கும்போது வரதும் இல்லாதப்ப வராம போறதும் என்ன யதார்த்தம் அது? தானோ, நம்ம இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கோம். அந்த வேலை ஏதோ ஃப்ரெண்டு போல இருக்கு, ரொம்ப நாளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை போட்டு நீ ஏன் குழப்பிக்கிற? மாமா, அந்த பையன் சரி கிடையாது. அது மட்டும் இல்ல, நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது. அது மட்டும் இல்ல, நீங்க அவனை பல தடவை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. மனசுல எதுவும் வச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க? சரி, என்னதான் பண்ணணுங்கிற? மாமா, இப்பதான் கொஞ்ச நாளா சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கும். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறோம் மாமா. நாம எதுக்கும் வேற விட பார்த்து போயிடலாம். சும்மா பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்காரு. சொல்ல மறந்துட்டேன், அன்னைக்கு வர இந்த பையன் மாடி பிடிக்கல நின்றுட்டு இருக்கான். இரு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ரொம்ப யதார்த்தமா தான் பேசினான். அந்த பேரை பார்த்தா வில்லங்க பண்ற ஆளா தெரியல. அது மட்டும் இல்லாதனும் இப்பதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். உடனே வீடு எல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. அந்த
அந்த பயல ஏதோ ஃப்ரெண்டுங்க வரட்டும் போகட்டும் அது நீ போட்டு கிளப்பிக்காத. ஆனா நீ ஏதாவது பேசி பிரச்சனையை கிளப்பி விட்டுறாத. நான் எதுக்கு பேச போறேன்? அப்படியே இரு. நான் கிளம்பட்டுமா? செல்ல போயிட்டு வரேன்டா. விளையாடுறா. தாயம் திருப்பி போடு. 4 ஐயா 1 2 3 4 கோபி 5. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, விளையாடி இருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பெரியவங்க பேசிட்டு இருக்கும் நடுவில் நட. போடா, ஜெனரல் நாலேஜ் புக் எடுத்து படிப்போ போ. சே, கோபி, ஒரு முக்கியமான விஷயத்தை உன் காதல போனா தான் இந்த ரூட்ல வந்தேன். அது சரியா வரல. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வந்துடுறேன். அன்னைக்கு ஒருத்தன் வந்தானே, அதான் பேர் ஏதோ செல்வகுமார் என்னமோ, அதான் கொடுத்த ஆர்டர் கேன்சல் பண்ணானே. அவன் எதுக்கு கேன்சல் பண்ணான் தெரியுமா? கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். வேண்டாங்கிறப்போ என்னத்த காரணத்தை கேட்கறது? அது வேஸ்ட். தப்பு பண்றடா. என்ன காரணம் நீ கேட்டிருக்கணும். அண்ணே, மீறி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு உப்பு செப்பு இல்லாத ஒரு 4 காரணத்தை சொல்லுவான். அது இல்லாம நம்ம பெருசா எடுத்துக்கிறது சமயத்துல அந்த மாதிரி காரணம் எல்லாம் நம்மளை மிஸ்லீட் பண்ணிடும். கோபி, அப்பா மாரி பேசுறேடா. உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? என்ன? அந்த போஸ் இருக்கானே, அவன் பிளான் பண்ணி அந்த வேலையை நம்மளை விட கம்மியான ரேட்டுக்கு முடிச்சிடறா சொல்லி அந்த ஆர்டர் நம்ம கிட்ட இருந்து காலி பண்ண வச்சிட்டேன்டா. இது சம்பந்தம் நான் கிளியரா விசாரிச்சிட்டேன். ஓஹோ, உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ கோபி, நான் சொல்றது உண்மைப்பா. அண்ணே, எனக்கு போசனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நீ அப்படிதானே சொல்லுவ, எனக்கு தெரியாதா? ஆனா இது உண்மை. நான் கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன். சாட்சி இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. அண்ணே, பேசாம இருக்கீங்களா? நீ நம்பலல? சரி, சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கிட்டே பேசு. இதோ. அண்ணே, ஏன் இப்படி அசிங்கத்தமா நடந்துக்கிறீங்க? இத போய் அவட்ட விசாரிச்சு அசிங்கமா இருக்காது? நல்ல பிசினஸ் மேன் இப்பலாம் செய்ய மாட்டான். அதுவும் போஸ் அண்ணே, இப்பலாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வாயை மூடி பேசாம இருங்க. இல்ல கோபி, எதுக்கும் வருது கிளியர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன், இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு வச்சுங்க, அப்புறம் என்கிட்ட வாங்கி கட்டிக்குவீங்க. ஊர் ஃபுல்லா அப்புறம் கோவில் போலாம்னு சொல்லி தருவீங்க. இத்தோட பாட்டீங்க பேசுறீங்க பேச்சு நல்ல புத்தியா வருது. விஜய், குமார் சொல்றது உண்மைதான். குமார் சொல்றது எப்பயும் ஏத்துக்காத கோபி. இந்த விஷயத்தில் இப்படி பண்றது சரியில்லை. குமார் சொல்றது கரெக்டு தான். என்ன சொல்றீங்க? ஆமாமா, உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? நம்ம காரணம் சொல்லி அங்க பார்த்தேன். நம்மளுக்கு கேன்சல் ஆடுற போஸ் தைச்சு கொடுத்து உண்மைதான். அது இல்லாம கோபி அந்த ஆளு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு போஸ் தைச்சு கொடுத்துருக்கான். அப்படியா? ஆமாமா, எப்பயும் எதிரியுமே கரெக்டா இருக்கிற கோபி இதுல கண்மூடித்தனமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. விசாரிக்கிறது தப்பு இல்லையே. சரி, வரமா. இந்தாமா, எல்லாத்தையும் ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு வாரம் போச்சுன்னா பழகிடும். அப்புறம் கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி இந்த டேட்ல இந்த நேரத்துக்கு லாரி வேணும்னு கேட்பாங்க. அதை இந்த நோட்ல குறிச்சு வைக்கணும். சரிங்க. வேற யாராவது கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை தனியா வேற நோட் புக்ல நோட் பண்ணி வச்சு எனக்கு ஞாபகப்படுத்தணும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மந்த்லி சார்ட் மாதிரி ஒன்று போட்டுங்க. இந்த கேலண்டர் டைப்ல யார் யார் எந்தெந்த தேதிக்கு புக் பண்றாங்களோ அந்தந்த தேதிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். சரிங்க சார். என்ன முதலாளி? வணக்கம் முதலாளி. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன நீங்க எங்களை முதலாளிங்கிறீங்க? நீங்க எல்லாம் முதலாளி? அட, புதுசா லாரி கம்பெனிலாம் திறந்து தடபுடலா தொழில் பண்றீங்க. என்ன பெருசா பண்ணிட்டோம்? யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கு? புதுசா வேலைக்கு சேர்த்துருக்கோம். அப்படியா? உன் பேர் என்னம்மா? சக்தி. எந்த ஊருமா? நான் சேலம். அட, நம்ம ஊரு. சேலத்துல எங்கம்மா? அது சேலத்துல, சேலம் பக்கத்துல ஓமலூர். அட, ஓமலூரா? அங்க தனஞ்சயனை தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. தெரியாதா? பெரிய ஆளுமா, என் மச்சனை கவுன்சிலரா இருக்கான். எனக்கு அங்க யாரையுமே தெரியாது சார். அது இருக்கட்டனே, நம்ம பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ, அதை ஏன்பா கேக்குற? கொடுத்த காசே வரமாட்டேங்குது. இப்ப கூட வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க, வரட்டுங்களா? என்னம்மா நீ அவர் கேட்டதுக்கு அவ்வளவு தூரம் தட்டி தடு மாதிரி பதில் சொல்ற? சார், நான் ஜாஸ்தியா வெளியில எங்கேயும் போனதில்ல. இப்படி கேள்வியா கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டேன்.
இனிமே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமா. கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். ஏன்னா உன்னை நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போறோம். அதுக்கேத்த மாதிரி தைரியமா தெளிவா இருக்கணும். என்ன? சரிங்க சார். என்னம்மா பண்ற? சார் சொன்ன மாதிரியே ஒரு மந்த்லி சார்ட் ப்ரிப்பேர் பண்றேன். என்னடா செல்வம், இந்த பொண்ணு சரியா வருமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, அந்த ஆள் கேட்டதுக்கு இவ்வளோ தூரம் பயப்படுறா? புது வேலை, புது ஊர் வேற. இனிஷியலாக கொஞ்சம் அப்படி இருக்கும், போக போக சரியாயிடும். இவ்வளோ வேலைக்கு சேர்த்ததுல அம்மாவுக்கு ஒரே கோவம், புலம்பிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அம்மா எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சுந்தர சார் கொடுத்த வார்த்தைக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சுந்தர சார் இது வரைக்கும் நம்மள்ட்ட உதவின்னு எதுவுமே கேட்டதில்லை. முதல் தடவையாக கேட்டிருக்காரு. சுந்தர சாருக்காவது நம்ம வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரி, பேங்க் வரைக்கும் போய்ட்டு. பவானி வரேன்க்கா. சரி 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 சரி. என்னடா பட்டு, போ போ போ. பரிச்சித்தி வந்துட்டா, பரிச்சித்திக்கிட்டு போ. போட தங்கம், அழாதடா செல்லம். லீலா, பா, ஒரே நேரத்துல 2 குழந்தைங்க எப்படிமா பாத்துப்ப? நீங்களும் பவானி இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் தெரியலப்பா. இங்க நாங்க இருக்கிறோம், மெட்ராஸ்ல போய் என்ன பண்ணுவ? அங்க நிலைமையே வேற இல்லையா? அது அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. மத்த பிள்ளைங்க மாதிரி சுமூகமான சூழ்நிலையில நீ பிரசவிக்க வந்திருந்தேன்னா நான் இந்த கவலையெல்லாம் படவே மாட்டேன். உன் உடம்பு தேர்ற வரைக்கும், குழந்தைங்க உடம்பு தேர்ற வரைக்கும் நிம்மதியா நீ 5-6 மாசம் கூட இருந்துட்டு போயிருக்கலாம். குழந்தைகளை உனக்கு கையால பழகிற வரைக்கும் நானே கூட உன்னை இருந்துட்டு போன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ உன் புருஷன் இருக்கிற மனநிலைமையில இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் கூட தவற எடுத்துக்கு வரல. என்ன பண்றது? ஆண்டவனுக்கு இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்திருக்கிறான். நீ உன்னையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், நடுவுல உன் புருஷனையும் சமாளிச்சாகணும். இதெல்லாம் யோசிச்சுதான்ப்பா நான் வேலைக்கு போறது சரின்னு தோணுது. என்னப்பா நீங்க சரின்னு சொல்லாம இப்படி அமைதியாயிட்டீங்க? இதுக்கு உன் புருஷன் ஒத்துப்பாரா? அவர் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாருப்பா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. பின்ன ஏன் எல்லாம் தெரிஞ்சு வீணா ரொம்ப வேலைக்கு வாங்குற? அப்பா, இதுல என்னப்பா வம்பு இருக்கு? இந்த காலத்துல எல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. லீலாக்கா சொல்றதா சரி. ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அப்பா, நான் வயசுல வேணா ரொம்ப சின்னவளா இருக்கலாம். ஆனா அக்காவங்க 4 பேரும் கல்யாணம் ஆகி போனதுல இருந்தே அவங்களுக்கு நடக்கிற ஒன்னத்தையும் நான் பார்த்து தானப்பா இருக்கேன். அவங்களுக்குலாம் அவங்க கஷ்டமோ அவங்க அனுபவம் மட்டும்தான். ஆனா அவங்க 4 பேரோட கஷ்டமும் 4 பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ன ரொம்ப பாதிச்சிருக்குப்பா. அதை வச்சுதான் சொல்றேன். லீலாக்காவோட பிரச்சனை, கஷ்டம் இதெல்லாம் இருந்துட்டே தான்ப்பா இருக்கும். அதனால லீலாக்கா இப்ப எடுத்துக்கிற முடிவு தான்ப்பா ரொம்ப சரி. அதுக்கு நம்ம தடையே இருக்கவே கூடாது. பாரு, நீ சொல்றது எதையும் நான் மறுக்கல. ஆனா உன்னை யோசிச்சு பாரு. லீலா இப்ப வேலைக்கு போனா அவ பிரச்சனை தீருமா அதிகமாகுமா? அப்பா, நான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் சொந்த கால நிக்கிறேன்னு சொன்னப்போ நீங்க என்ன என்கரேஜ் பண்ணீங்கல்ல. உன் விஷயம் வேறம்மா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உன்னை கட்டிக்க போறவன்ட்ட நான் சொல்லலாம், இதை பாருப்பா, என் பொண்ணு வேலைக்கு போவா, சம்மந்தம்னா கட்டிக்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவேன். ஆனா இவ விஷயம் அப்படியா? இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. லீலா புருஷன் எப்படி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. 2 குழந்தைங்க வேற ஆகி போச்சு. அவளுக்கு இருக்கிற கஷ்டம் போதாது? அப்பா, என் புருஷன் கிட்ட நான் படுற கஷ்டங்களை விட மத்த கஷ்டம் ஒண்ணு எனக்கு பெருசா தெரியலப்பா. இத்தனை சிரமங்களையும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் வேலைக்கு போறேன்னு சொல்றேன் தெரியுமா? அவரை எதிர்த்து வாழறதுக்காக இல்ல. இந்த 2 குழந்தைகளுக்கும் பெத்தவங்க நியாயமா அதுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்யறதுக்காகத்தான். எதிர்காலத்துல இந்த 2 குழந்தைகளையும் அவர் எப்படி நடத்த போறாரோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏன்னா
ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை எதிர்பார்த்தாகணும். ஒரு Dress வாங்குறதுக்காகவோ இல்ல ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ எல்லாத்துக்குமே அவர்கிட்ட கையேந்தணும்பா. அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நான் அவரை சகிச்சு வாழணும். அப்பா, என் பொண்ணுங்கெல்லாம் ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறதுக்கு என் கையில ஒரு பலம் வேணும்பா. அதுக்காகத்தான் சொல்றேன், நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்பா. உன்னோட எதிர்காலத்துக்காகவும் உன் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் இந்த முடிவு தான் சரின்னு உனக்கு பட்டுச்சுன்னா சரி, நீ வேலைக்கு போ. அக்கா, அப்புறம் என்னக்கா? கங்க்ராட்ஸ். போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்துரு.